வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு இல்லையா? டிஎம்கே, அதிமுக, இப்போ புதுசா தவிக, அப்புறம் நாம் தமிழர்னு 4 முனை போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஒரு வாக்காளரா நாம குழம்பி போகாம ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னா இந்த வாக்குறுதிகளை ஒன்னொன்னா பிரிச்சு மேயணும். வாங்க, அதுதான் இப்போ நாம பண்ண போறோம். இந்த முழு பகுப்பாய்வுல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த தேர்தலோட ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் மாதாந்திர பண உதவி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சுய தொழில் உதவிகள்னு ஒவ்வொரு தலைப்பா எடுத்து கட்சிகளோட வாக்குறுதிகளை ஒப்பிட்டு பார்க்க போறோம். முக்கியமா கடைசியில இது எல்லாத்திலிருந்தும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அணுகுமுறையையும் அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த எலெக்ஷன்ல கட்சிகளோட மெயின் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பெண்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். அவங்க வாக்குதான் வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு பெரிய சக்தி. இதனால தான் பெரும்பாலான வாக்குறுதிகளும் பெண்களை சுத்தியே இருக்கு. சரி வாங்க, முதல்ல இந்த தேர்தலோட மிகப்பெரிய ஹாட் டாபிக்குள்ள போலாம். அது என்னன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் மாசம் தரதா சொல்ற பண உதவிதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான். இந்த மாச பண உதவி திட்டத்துல எந்த கட்சி தாராளமா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? வாங்க, யார் எவ்ளோ தர்றாங்கன்னு ஒரு நேரடி ஒப்பீடு செஞ்சு பாத்திரலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். முதல்ல தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, மாசம் 2500 ரூபாய்னு ஒரு புது வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அதிகபட்ச தொகை. அடுத்து அதிமுக, அவங்க குலவிளக்கு திட்டத்தின் கீழே மாசம் 2000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு தொகையை அறிவிச்சிருக்காங்க. சரி, பண உதவி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம அன்றாட வீட்டுச் செலவுகளை குறைக்கிற மாதிரி, அதாவது கிச்சன்ல இருந்து நம்மளோட பயணம் வரைக்கும் கட்சிகள் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் சிலிண்டர் விலை, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலிதான் இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வா அதிமுக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா தர்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா தவகை ஒரு படி மேல போய் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு அறிவிச்சிருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக தரப்புல இருந்து சிலிண்டர் பத்தி எந்த அறிவிப்பும் வரல. அடுத்ததா பஸ் பயணம். இப்போ பெண்கள் எல்லாருக்கும் இலவச பஸ் பயணம் இருக்கு இல்லையா? அந்த திட்டம் தொடரும்னு திமுக உறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதிமுகவோட வாக்குறுதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இலவச பயண திட்டத்தை ஆண்களுக்கும் விரிவுபடுத்துவோம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஒன் டைம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதிமுக எல்லா குடும்ப அட்டைக்கும் ஒரு முறை 10,000 ரூபாய் பணமும், கூடவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜும் தரதா சொல்லியிருக்காங்க. திமுகவோட வாக்குறுதி கொஞ்சம் வேற மாதிரி. அவங்க வாஷிங் மிஷின் இல்லனா ஃப்ரிட்ஜ் மாதிரி வீட்டு உபயோக பொருள் வாங்க 8,000 ரூபாய்க்கான கூப்பான் தரதா சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல தவேகர் ஒரு சென்டிமெண்டான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம். பணமும் பொருளும் பார்த்தாச்சு. இப்போ பெண்களோட முன்னேற்றத்துக்கு, குறிப்பா அவங்கள சுயமா தொழில் செய்ய வைக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில வர சில முக்கியமான நிகழ்வுகளுக்கும் உதவுற மாதிரி என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. சுய உதவி குழுக்களுக்கு திமுகவும் தவைகாவும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடன் தரதா சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக தனியா தொழில் தொடங்குற பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியமும், இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியமும் தரதா சொல்றாங்க. அப்புறம் திருமண உதவிக்கு தவைக தங்கம் மற்றும் பட்டுப்புடவை தரதா சொல்றது மத்த கட்சிகள்ல இருந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டுது. ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு வகை, அதாவது மக்களுக்கு நேரடியா பணமோ பொருளோ கொடுக்கற வாக்குறுதிகள். ஆனா இப்ப நாம பார்க்க போற ஒரு கட்சி இந்த அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் மாறுபடுறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. அவங்களோட கொள்கையே வேற. மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கறத விட அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி தரமான சேவைகளை அரசாங்கமே இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட முழு தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். இலவசங்கள் அல்ல, சேவைகளே இலக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, மீனை புடிச்சு கொடுக்காம மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இது. மக்களுக்கு உடனடி தேவைகளுக்கு பொருள் கொடுக்கறத விட அவங்களோட நீண்டகால வளர்ச்சிக்கு தேவையான அடித்தளத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவங்களோட பார்வை. அப்படியானா அவங்க சொல்ற அந்த சேவைகள் என்னென்ன? முக்கியமா 3 விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. முதல் விஷயம் கல்வி. எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் எல்லாருக்கும் தரமான கல்வி முற்றிலும் இலவசம்.
2வது மருத்துவம். அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்தி ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் உலகத்தரத்திலான சிகிச்சை இலவசமா கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. 3வதா குடிநீர். சுத்திகரிக்கப்பட்ட தடையில்லாத குடிநீர் எல்லா வீடுகளுக்கும் இலவசமா வழங்கப்படும்னு சொல்றாங்க. இந்த 3 அடிப்படை தேவைகளும் அரசாங்கமே பூர்த்தி செஞ்சுட்டா மக்கள் மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியுங்கிறது அவங்களோட வாதம். சோ இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எல்லா வாக்குறுதிகளையும் பார்த்தாச்சு. இப்போ வாக்காளர்களான நம்ம முன்னாடி 2 விதமான தத்துவங்கள் இருக்கு. ஒரு பக்கம் உடனடியா நம்ம கைக்கு வர்ற பணம், பொருள் மாதிரியான வாக்குறுதிகள். இன்னொரு பக்கம் நீண்ட காலத்துல நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் பயன்படுற கல்வி, மருத்துவம் மாதிரியான தரமான சேவைகள். நம்ம முன்னாடி இருக்கிற தேர்வு இதுதான். உடனடி நிவாரணம் கொடுக்கற பணமும் பொருளுமா இல்ல நீண்ட காலத்துல நம்மள மேம்படுத்துற இலவச தரமான பொது கட்டமைப்புகளா? இதுல எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியாது. உடனடி தேவைகளும் முக்கியம்தான். அதே நேரத்துல நீண்ட கால வளர்ச்சியும் ரொம்பவே அவசியம். 2க்குமான சமநிலைய நாம தான் யோசிக்கணும். சோ இறுதியான கேள்வி இதுதான். பணமா, பொருளா, சேவையா? உங்களுடைய தேர்வு என்ன? ஒரு வாக்காளரா நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கு இந்த 3ல எது மிக முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய முன்னுரிமை எதுவா இருக்க போகுது? வரப்போற தேர்தல்ல நீங்க போற ஒவ்வொரு ஓட்டும் இந்த கேள்விக்கு நீங்க குடுக்கற பதிலா தான் இருக்கும். சிந்திச்சு உங்க முடிவை எடுங்க.